வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒருத்தர் சாகும் தருவாயில இருக்கும்போது அவங்களோட மனசுல ரொம்ப நாளா வெளியே சொல்லாம வச்சிருந்த ரகசியத்தை சொல்ல வாய்ப்பு இருக்கு. இத டெத் பெட் கன்ஃபெஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லப்படுற சில கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே பயங்கரமானதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபெஷன் சம்பந்தமான ஒரு கிரீப்பி பாஸ்டாவை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க தான் லைலா. அதுவும் குறிப்பா எல்டர்லி பீப்புளுக்கான கேர் யூனிட்ல தான் இவங்க நர்ஸா இருந்தாங்க. மற்ற பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கும் வயசானவங்களை பார்க்கறதுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே பொறுமை தான். அதோட சேர்த்து டாலரன்ஸும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக வர்ற நிறைய வயசானவங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு அல்சைமஸ் இருக்கும், சிலருக்கு டிமென்டியா இருக்கும். அதனால அவங்கெல்லாம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பவல் மூவ்மெண்ட் கரெக்டா இருக்காது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சின்ன வயசுல இருந்து உடம்பு முடியாம இருந்த அவங்களோட அப்பாவை பார்த்துக்கிட்டதாலேயோ என்னவோ லைலாவுக்கு அது வேலையாவே தெரியல. அப்பாவுக்காகவே நர்சிங் படிச்சவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அங்க பார்த்த பல விஷயங்கள் உலகம் எவ்வளவு கொடூரமானதுன்றதையும் மனிதர்களோட மோசமான பக்கத்தையும் புரிய வச்சுது. நிறைய பசங்க பண்ணதை அவங்களால நம்பவே முடியல. வயசாகி உடம்பு முடியாம போன அம்மாவையோ இல்ல அப்பாவையோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அப்படியே சில பசங்க காணாம போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் யாருமே வராம யாருமே பார்க்காம ஒரு ஏக்கத்திலேயே தனிமையிலேயே நிறைய பேர் இறந்து போயும் இருக்காங்க. இதுக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களும் கிடையாது. அவங்களோட வயசுல அவங்க பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருந்தவங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸா இருந்தவங்க கூடன்னு பலருமே கடைசி காலத்துல யாருமே பக்கத்துல இல்லாம இறந்து போனவங்களும் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் நடக்கும்னா மரண படுக்கையில் இருக்க ஒருத்தர் சொல்ற சில கன்ஃபெஷன் எல்லாம் பல நேரங்கள்ல பயங்கரமானவையா இருக்கும். ஒரு நர்ஸா அந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்டிருக்காங்க லைலா. ஆரம்பத்துல அப்படி சொல்றவங்களோட சில கதைகளை கேட்கும் போதும் அங்க நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போதும் நிறைய முறை அவங்க பயந்து கூட போயிருக்காங்க. ஆனா அங்க வேலை செஞ்ச மற்ற நர்சஸ் கூட பேசும்போது லைலா பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லையோன்னு அவங்கள நினைக்க வச்சது. அப்பதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, அப்படி அவங்க சொல்ற கன்ஃபெஷனை எல்லாம் பர்சனலா எடுத்துக்காம ஒரு அப்சர்வரா இருந்து மட்டும் கேளு, அப்பதான் உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட சீனியர்ஸ் பலருமே. போக போக அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகாம ஒரு அப்சர்வரா மட்டும் நடக்கிறத பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கோணத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்க நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சுது. ஆனா அப்படி பழகிறது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. அந்த ஒரு நிலைக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் அந்த வேலையை வேணான்னு சொல்ற அளவுக்கு போயிருக்கு. அதுல ஒரு இன்சிடென்ட்டை பத்தி பார்த்தோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்து சரியா 3 மாசம் ஆகியிருந்த போது இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடந்திருக்கு. அப்போதான் லைலா ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு ஒரு நர்ஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் மதியம் வாக்கில் ஒரு பெரியவரை கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஹை பிபி மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தது. கொஞ்ச நாள் வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவருக்கு எதனாலேயோ பயம் அதிகமாகி பிபி அடிக்கடி ஷூட்டப் ஆக ஆரம்பிக்கவும் குடும்பத்தில் இருந்தவங்க பயந்து போய் உடனடியா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கலாம். பிபி நார்மலான லெவலுக்கு வரலனா இன்னும் ஒரு 1 week எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு தனி ரூம்ல அவர் அட்மிட் செய்யப்பட்டாரு. அவர் அட்மிட் செய்யப்பட்ட ஃப்ளோரில் இருந்த டியூட்டி நர்சஸ்ல லைலாவும் ஒருத்தங்க. ஸோ லைலா அந்த பெரியவரை போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பண்ணிட்டு அவங்க மற்ற பேஷண்ட்ஸை பார்க்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரியவரோட வீட்ல இருந்தும் சிலர் வந்திருந்ததால ஏதாவது பிரச்சனைனா உடனே கூப்பிட சொல்லிட்டு லைலா மற்ற பேஷண்ட்ஸை அட்டன் பண்ண போயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் லைலாவோட ஷிஃப்ட் முடிகிற வரைக்கும் அந்த பெரியவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிபி நார்மலான ரேட்ல தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க அடுத்த ஷிஃப்ட் நர்ஸ் வந்த உடனே அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் பார்த்துக்க சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. மறுநாள் காலையில வந்து அந்த பெரியவரை செக் பண்ண போகும்போது தான் அவங்க ஷிஃப்ட்ல இல்லாம போன அந்த ராத்திரி நேரத்துல அவருக்கு மறுபடியும் பிபி ஷூட்டப் ஆகி பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதை சமாளிச்சு அவரை நார்மலான நிலைக்கு கொண்டு வர்றதே பெரிய வேலையா இருந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஷிஃப்ட்ல இருந்த டைம்ல லைலா அடிக்கடி அந்த பெரியவரை போய் பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்னைக்கும் அந்த பெரியவருக்கு பெருசா எந்த பிரச்சனையும் ஏற்படல. நார்மலா அவங்களோட வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. அன்னைக்கும் அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சு லைலா வீட்டுக்கு போயிருக்காங்க. மறுநாள் காலையில வந்தவங்களுக்கு திரும்பவும் அந்த பெரியவரோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே புரியல. ஏன்னா மறுபடியும் முதல் நாள் ராத்திரி அவருக்கு பிபி ஷூட்டப் ஆகி பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு.
இத பார்த்தவங்களுக்கு, அதாவது டாக்டர் உட்பட அவரை பார்த்தவங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்றதையே புரிஞ்சுக்க முடியல. பகல் நேரத்துல அவர் நார்மலா தான் இருக்காரு, எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா ராத்திரி நேரத்துல எதன் காரணமாவோ அவருக்கு பிபி ஷூட் அப் ஆகுது, பிரச்சனை அதிகமாகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க தான். ஆனா அதுக்கான காரணம் என்ன? லிட்ரலி யாருக்குமே தெரியல. ஏன் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே கூட இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் அங்க இருந்த எல்லாருக்கும் புரிஞ்சுது. என்னன்னா, அவரோட அந்த நிலைக்கு உடல்ல ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் மட்டுமே காரணம் கிடையாது, அதை தாண்டி மனதளவுல அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க டாக்டரும் மத்தவங்களும். இதே மாதிரியான பிரச்சனை தான் அடுத்த 2-3 நாளுக்குமே அவருக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்துக்கிட்டே இருந்த டாக்டர் அவரோட ஃபேமிலி கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க, அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லனா இவரோட கண்டிஷன் இன்னமும் மோசமாகிட்டே தான் போகுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது எங்க கிட்ட சொல்லணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரு எதையுமே சொல்லல. அதுல இருந்து அவர் எதையோ மறைக்கிறாருன்றத மட்டும் ஃபேமிலியில இருந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. இந்த டைம்ல எல்லாம் லைலாவோட பகல் ஷிஃப்ட் முடிஞ்சு நைட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருந்தது. அப்படி அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருந்த முதல் நாள்ல தான் அந்த பெரியவர் நைட்ல என்ன பாடுபடுத்துறாருன்றத நேர்ல பார்க்க முடிஞ்சிருக்கு. சரியா ஒரு 11 மணிக்கிட்ட அவருக்கு ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை விடிய காத்தால 3 மணி வரைக்கும்லாம் கூட தொடர்ந்து போக ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்றதையே லைலாவால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த டைம்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்திருக்காங்க. ஆனா மனுஷன் வாயவே திறக்கல. கடைசியில என்ன நடக்குதோ நடக்கட்டும்ன்ற மாதிரி அவங்களும் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரோட மனைவியால மட்டும் அப்படி இருக்க முடியல. தொடர்ச்சியா அவர்கிட்ட இருந்து ஏதாவது தெரிய வருதான்னு பேசி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களாலையும் எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. இப்படியே நாட்கள் போக போக அவரோட உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைய ஆரம்பிச்சது. அப்போ ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்த லைலா முதல் வேளையா அவர் ஸ்டேபிளா இருக்காரான்னு பார்த்துட்டு மற்ற பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ண போயிருக்காங்க. அப்பதான் அவர் கூட அவரோட மகனை தவிர வேற யாருமே இல்லைன்றதையும் கவனிச்சிருக்காங்க. எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்துட்டு அவங்களோட சீட்ல போய் உட்காந்துருக்காங்க. அப்போ சரியா 11:30 மணிக்கிட்ட அந்த பெரியவரோட சன் லைலாவை சிஸ்டர் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு. லைலா இந்த பிரச்சனை வரும்ன்றதை ஏற்கனவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. அவங்க உள்ள போய் அவருக்கு தேவையான இன்ஜெக்ஷனை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த 2 பேரும் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணாரு அந்த பெரியவர். அந்த பெரியவரோட மகன் பேரு வீரா. அவரோட பேரை கூப்பிட்டு, வீரா அவனை வெளியே போக சொல்லு, எனக்கு பயமா இருக்கு, அவனை வெளியே போக சொல்லுன்னு யாருமே இல்லாத ஒரு மூளையை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சாரு. இதை பார்த்ததும் அங்க இருந்த மற்ற 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரும் ஒண்ணுமே செய்யாததை பார்த்துட்டு, நீ போ, நான் உன் கூட வரமாட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, நான் இன்னும் வாழணும், நான் உன் கூட வரமாட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த 2 பேரும் ஷாக் ஆகியிருக்காங்க. அப்போ அவருக்கு சரியா இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படவும் அப்படியே அமைதியாகி தூங்கி இருக்காரு. பல நாட்களுக்கு அப்புறமா அந்த பெரியவர் அதை சொன்னதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அவர் தூங்குனதும் உடனடியா வீட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காரு அவரோட சன். கால் பண்ண அரை மணி நேரத்தில் அந்த பெரியவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா நைட் டைம்ல அத்தனை பேரை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேச அனுமதிச்சிருக்காங்க லைலா. அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்றது ஒண்ணுமே புரியல. சோ வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் திரும்பி போயிருக்காங்க. சரியா 4 மணிக்கு அந்த பெரியவர் மறுபடியும் கண் விழிச்சிருக்காரு. அப்போ எதிரில் உட்கார்ந்திருந்த அவரோட பையன்கிட்ட அது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு விஷயத்த தன்னோட மகன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அந்த பெரியவர். அப்படி அவர் என்ன சொல்லாருன்னா, சின்ன வயசுல அவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு போல. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும் போல. அப்போ ஒரு நாள் சண்டை அதிகமாகி விளையாட போன இடத்துல ஒரு கிணத்துல இவர் தள்ளி விட்டுருக்காரு. இது வெளியே யாருக்குமே தெரியாது. அவர் மேல இருந்த கோபத்தினாலேயோ இல்ல வீட்டுல சொன்னா அடிப்பாங்களோன்னு பயந்துகிட்டே அவரு சொல்லாம விட்டுருக்காரு போல. இதனால அவரோட தம்பி கிணத்துல மூழ்கி இறந்து போயிருக்காரு. தம்பி இறந்ததுக்கு தான் தான் காரணம்னு அவர் யார்கிட்டயுமே சொல்லல. வீட்டுல இருந்தவங்களும் குழந்தை இறந்து போன துக்கத்துல எதையுமே கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா இவருக்கு நடந்தது என்னன்னு தெரியுன்றதால அந்த ரகசியத்தை அப்படியே அவருக்குள்ளேயே வச்சிருக்காரு. சில வருடங்களுக்கு அப்புறம் தான் அவர் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்றதே அவருக்கு புரிய வந்திருக்கு. ஆனா அப்பயும் அவர் யார்கிட்டயுமே இதை பத்தி வாயவே துறக்கல. இந்த ரகசியத்தை அவரோட மனைவி உட்பட யார்கிட்டயுமே சொல்லாமையே இருந்திருக்காரு அந்த பெரியவர். ஆனா ரீசன்ட் டைம்ல மறுபடியும் அவரோட தம்பி அவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதாவும், அதுவும் உடம்பெல்லாம் ஈரமா ஒரு மாதிரி வெறிச்சு தன்னையே பார்க்க ஆரம்பிச்சு என் கூட வந்துடான்னு கூப்பிட ஆரம்பிச்சதா சொல்லியிருக்காரு அந்த பெரியவர். அதனாலதான் அவருக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதையும் குறிப்பிட்டிருக்காரு.
அதை சொன்னது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் வீரா, தயவு செஞ்சு அவனுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி போனாரு அந்த பெரியவர். இதை கேட்டுட்டு இருந்த அவரோட பையனுக்கும் லைலாவுக்கும் ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. இருந்தாலும் மறுநாள் காலையில அந்த பெரியவர் சொன்னதை ஃபேமிலியில் இருந்த எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு பெரியவரோட மகன். இதுல விஷயம் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி இது நடந்து 2வது நாளே அந்த பெரியவர் இறந்து போனாரு. அதுவும் அவர் இறந்து போறதுக்கு 2 நாள்ல நடந்த விஷயங்கள் தான் லைலாவால மறக்க முடியாத முதல் நிகழ்வா அமைஞ்சது. அவர் அந்த கன்ஃபெஷன் பண்ண அந்த நாளுக்கு அப்புறமா அவர் ரூம்குள்ள போனாலே பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ரூம் அப்படி இருந்ததே கிடையாது. இதை அந்த ஃபேமிலியில இருந்தவங்களும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெரியவர் வழக்கத்துக்கு மாறா எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுவே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் மறுநாள் ராத்திரி ஷிஃப்ட்டுக்கு லைலா போகும்போதெல்லாம் அந்த ரூம்ல ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல ஏசி போட்டு விட்டா எந்த மாதிரியான ஒரு சில்னஸ் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சில்னஸ் அந்த ரூம்ல இருந்ததை எல்லாராலையும் உணர முடிஞ்சது. ஆனா அது எல்லாமே அடுத்த நாள் அதிகாலை 3 மணி வரைக்கும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரூம் நார்மலான டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதை கவனிச்ச லைலா அந்த பெரியவரை போய் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா அவரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருந்தாரு. இந்த ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸை லைலாவால மறக்கவே முடியல. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒருவித பயமும் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனா அப்போ அவங்களுக்கு புரியல அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.